ஹலோ ஆல், வணக்கம். இந்த வீடியோவில் திஸ் கீவேர்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். திஸ் அப்படின்ற இந்த கீவேர்டுடைய முக்கியமான 3 யூசேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் யூசேஜ் என்னென்னா, திஸ் கீவேர்டு இஸ் யூஸ் டு ரெஃபர் கரண்ட் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஓகேவா? இதை ஒரு ப்ரோக்ராமில் பார்த்துருவோம். நான் அட்வான்ஸ்னு ஒரு பேக்கேஜ்குள்ளே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். கிளாஸோட நேம் காலேஜ். ரொம்ப சிம்பிள். 2 டேட்டாவை நான் கலெக்ட் பண்ண போகிறேன். ஸ்ட்ரிங் காலேஜ் நேம், இன்ட் காலேஜ் பின்கோட். இப்போ இதை நான் வேறு ஒரு கிளாஸில் இருந்து கூட ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி டேட்டா வாங்கலாம். பட் நான் இதே ப்ரோக்ராம்லேயே ரன் பண்ண போகிறேன்றதுனால இந்த கிளாஸுக்குள்ளேயே ஒரு மெயின் மெத்தடை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது என்ன வேரியபிள்? இது ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸ்டாட்டிக்னு ஒரு கீவேர்டு இல்லாததுனால இது ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அதனால நான் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். காலேஜ் C1 ஈக்குவல் டு நியூ காலேஜ். ஸோ C1 டாட் அப்படின்னு கொடுத்து டேட்டாவை பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக இனிஷியலைஸ் பண்ண போகிறேன் வேல்யூஸை. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக நம்ம வேல்யூஸை பாஸ் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிள். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதே நம்ம அந்த வேல்யூஸை கொடுத்துடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தேவைப்படும். ஸோ நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுவோம். யூஸ்வலாக கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் எப்போல்லாம் நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோமோ அப்போ ஒரு பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2 லோக்கல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் இந்த பேராமீட்டரில். ஸ்ட்ரிங் CLG நேம், CLG அண்டர்ஸ்கோர் நேம், காலேஜ் நேம் ஷார்ட் ஃபார்மாக CLG அண்டர்ஸ்கோர் நேம், இன்ட் பின்கோட்னு கொடுத்துருக்கேன். இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இந்த வேல்யூஸ் இந்த லோக்கல் வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ கலெக்ட் பண்ண இந்த வேல்யூஸை மெயினாக இந்த கிளாஸ் லெவலில் இருக்கிற வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணணும். ஸோ காலேஜ் நேம் equal to CLG நேம், காலேஜ் பின்கோட் ஈக்குவல் டு பின்கோட். ஸோ இப்போ இந்த 2 வேல்யூஸும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இதை ரன் பண்ணுறேன். ஸோ ARM காலேஜ் 603203 அவுட்புட் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுக்காக நான் கான்ஷியஸாக இந்த டிக்ளரேஷனை பண்ண வேண்டியதாக இருக்குது. உதாரணத்துக்கு நான் CLG அண்டர்ஸ்கோர் நேம்னு போடாமல் காலேஜ் நேம்னே போடுறேன். அண்ட் பின்கோட் மட்டும் போடாமல் காலேஜ் பின்கோட்னு இந்த கிளாஸ் லெவல் வேரியபிள் நேம் என்ன இருக்கோ அதையே போடுறேன். காலேஜ் நேம், காலேஜ் பின்கோட். இப்போது CLG நேமுக்கு பதிலாக நான் காலேஜ் நேம் மாற்றுறேன். காலேஜ் பின்கோடை காப்பி பண்ணிவிட்டு வெறும் பின்கோடுன்ற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் திரும்ப ரன் பண்ணுறேன். அவுட்புட் நல்னு இருக்குது அண்ட் பின்கோடு 0ன்னு இருக்குது. இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, நமக்கு தெரியும் பாஸ் பண்ணுற வேல்யூ இந்த காலேஜ் நேமில் சேவ் ஆகிருக்கும். இந்த காலேஜ் நேமை கொண்டு போயிட்டு மேலே இருக்கிற காலேஜ் நேமில் அசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் அதை மீன் பண்ணல. ஏன்னா எனக்கு காலேஜ் நேம் ஈக்குவல் டு காலேஜ் நேம்னு இருக்குது. வித்தின் திஸ் பிளாக் எனக்கு தெரிஞ்ச காலேஜ் நேம் இந்த லோக்கல் பேராமீட்டர் தான். அப்போது தன்னைத்தானே அசைன் பண்ணிக்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லிட்டு, ஒய்யோட வேல்யூவை எக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டு. பட் இங்கே நடக்கிறது என்னவோ, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸில் இருக்க வேல்யூவே திரும்ப எக்ஸில் ஸ்டோர் ஆகுது. அதாவது இந்த காலேஜ் நேமே தன்னைத்தானே இதே காலேஜ் நேமில் அசைன் பண்ணிக்குது. பட் நம்ம பார்வைக்கு இல்லை, இங்கே இருக்கிற காலேஜ் நேம் மேலே இருக்கிற காலேஜ் நேமில் அசைன் பண்ணணுன்ட்டு. பட் ப்ரோக்ராம் அப்படி பண்ணாது. ஏன்னா அது அட் அ டைமில் ஒரு வேரியபிள் தான் ஞாபகம் வச்சுக்கும். ஸோ இப்போதைக்கு டெம்பரரியாக நீங்கள் என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணீங்களோ நான் அதை தான் ஞாபகம் வச்சுப்பேன். நீங்கள் கிளாஸ் லெவலில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா அது எனக்கு தெரியாது. அப்படின்றது தான் இங்கே ப்ராப்ளம். இந்த மாதிரி டைமில் தான் நம்ம திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் டாட் வேரியபிள் நேம் எங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறோமோ அது கரண்ட் கிளாஸோட வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அகெயின் திஸ் டாட் காலேஜ் பின்கோட், இது எதை மென்ஷன் பண்ணுது? கிளாஸோட வேரியபிளை மென்ஷன் பண்ணுது. எங்கெங்கெல்லாம் நமக்கு எந்த வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பம் வருமோ அப்போது திஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணால் போதும். இந்த வேரியபிள் நேம் கிளாஸ் லெவலில் இருக்க வேரியபிள் நேம், இது ஆஸ் யூஸ்வல் லோக்கல் வேரியபிள் நேம் நமக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ கரண்ட் கிளாஸோட வேரியபிளை ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் இந்த திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுது. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன்.
பார்த்தீங்களா, நம்ம அசைன் பண்ண ஏஆர்எம் காலேஜும் பிரிண்ட் ஆயிருக்கு, பின்கோடும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ யூசேஜ் 1 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் கீவேர்ட் இஸ் யூஸ் டு ரெஃபர் கரண்ட் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அடுத்த யூசேஜ் என்னன்னா, திஸ் கீவேர்ட் இஸ் யூஸ் டு இன்வோக் கரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். நான் வந்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண போகிறேன். அது வந்து நான் பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் காலேஜ் அப்படின்னு கிரியேட் பண்ணிவிட்டு எந்த வேல்யூஸும் இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வாங்கலை. ஓகேவா? ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகணும், நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணணும். பட் அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எந்த வேல்யூஸும் பாஸ் பண்ணக்கூடாது. காலேஜ் C2 ஈக்குவல் டு நியூ காலேஜ். இந்த டைமில் இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். லோடிங் வேல்யூஸ்ன்னு போடுறேன். ஃபைன். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன்னு. ஏஆர்எம் காலேஜ் 603203 லோடிங் வேல்யூஸ். பட் இன்டர்னலாக இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இருந்து நான் பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கால் பண்ணோங்க. ஓகேவா? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஒரு கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரை நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா அப்போது நம்ம திஸ் ஆக்சுவலாக யூஸ் பண்ணலாம். திஸ் அப்படின்னு சொல்லி அந்த மெத்தடுக்கு யூஸ் பண்ணுற அந்த ப்ராக்கெட்டை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? செமிகோலன். இதோட முதல் லைன் திஸ்ன்னு இருக்கு இல்லையா? அப்போது பேராமீட்டரே இல்லாத கன்ஸ்ட்ரக்டர் எங்கே இருக்கோ அதை தேடி கால் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காகவே இந்த லோடிங் வேல்யூஸ் கால் ஆகும். நான் வந்து இந்த C2 ஆப்ஜெக்டை எடுத்துடுறேன். இப்போ இந்த இடத்துல பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இதோட முதல் லைன் என்ன இருக்குது? திஸ் அப்படின்ற கீவேர்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நான் பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். நான் இதை ரன் பண்ணுறேன். அந்த நான் பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிருக்கு, லோடிங் வேல்யூஸ். அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட் ஆஃப் த கோட் ரன் ஆகிருக்கு. சரி, இப்போ இந்த திஸ்ன்ற இந்த கீவேர்டை லாஸ்ட்டாக போடலாமா? அது பாசிபிள் இல்லைங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்டர்னலாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிக்கலாம். பட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் முதல் லைன்லேயே இந்த காலிங்கை பண்ணிடணும். சரி, இதை கொஞ்சம் எஃபெக்டிவாக மாற்றுவோம். இந்த திஸ் கீவேர்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போது 2 விதமான கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஒன்று வந்து டேட்டாவை வாங்காத கன்ஸ்ட்ரக்டர், இன்னொன்று வந்து டேட்டாவை வாங்குகிற கன்ஸ்ட்ரக்டர். ப்ராப்பராக யாராவது ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது வேல்யூஸை கொடுத்தாங்கன்னா அது டேட்டாவை செட் பண்ணிவிடும். ஸோ தட் அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக அந்த வேரியபிளை நம்ம கால் பண்ணால் ப்ராப்பரான வேல்யூஸ் கிடைக்கும். ஃபைன். இப்போ இன்கேஸ் நான் வேல்யூஸே பாஸ் பண்ணாமல் காலேஜ் C2 ஈக்குவல் டு நியூ காலேஜ்னு கொடுக்குறேன். இப்போ நான் வந்து C2 டாட்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள்ஸை பிரிண்ட் பண்ண போகிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் C1 C2. ரன் பண்ணால் ஏஆர்எம் காலேஜ் பின்கோடு வரும். அதுக்கப்புறம் நல் 0ன்னு வருது. ஒரு மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனே கொடுக்கல, நல் 0 அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், யாராவது இந்த நான் பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுற மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது காலேஜ் C2 ஈக்குவல் டு நியூ காலேஜ், வேல்யூஸ் பாஸ் பண்ணல. இது ஆஸ் யூஷுவல் இங்கே தான் வரும். திஸ் அப்படின்னு ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணணும். மெத்தட் மாதிரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். பட் இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகணும்னா என்ன அர்த்தம், இது அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஆனால் வேல்யூஸை இங்கே பாஸ் பண்ணணும். இப்போ யாருமே டேட்டா அசைன் பண்ணாததுனால நம்ம டிஃபால்ட் வேல்யூவாக நோ காலேஜ் ஆடட் கமா 0ன்னு இருக்கட்டும் பின்கோடு. ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஏஆர்எம் காலேஜ் பின்கோடுக்கு அப்புறம் நல்லுன்னு இருந்ததுல, இப்போ பாருங்கள் நோ காலேஜ் ஆடட்னு வருது. C2ன்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நான் பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிருக்கு. பட் அதுலேருந்து இன்டர்னலாக பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிருக்கு திஸ் கீவேர்டு மூலமாக. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற யூசேஜ் வந்து திஸ் கேன் பி யூஸ் டு கால் கரண்ட் கிளாஸ் மெத்தட். இப்போ இந்த ப்ரோக்ராமில் முன்ன கிரியேட் பண்ண கன்ஸ்ட்ரக்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். சிம்பிளாக ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன், பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே.
காலேஜ் நேம்ஸ் வில் பி ஆடட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த மெயின் மெத்தட்குள்ளே நம்ம ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம். காலேஜ் C1 ஈக்குவல் டு நியூ காலேஜ். அடுத்ததாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண போகிறேன். காலேஜ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் பண்ணோம். ஏன்னா இங்கே வேல்யூஸ் பாஸ் பண்ணல, இந்த வேல்யூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிடும். இந்த கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து இந்த கிளாஸோட மெத்தடை நான் கால் பண்ணணுங்க. சிம்பிள். நான் என்ன பண்ண போகிறேன், டிஸ்பிளேன்னு போடுறேன். ஓகேவா, டிஸ்பிளேன்னு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிடும். ஸ்ட்ரெயிட்டாக டிஸ்பிளேன்னு போட்டால் கூட கால் ஆகும். இதை ரன் பண்ணால் அவுட்புட் கிடைக்கும் பாருங்களா. காலேஜ் நேம்ஸ் வில் பி ஆடட் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுது. கால் ஆகிட்டு பிரிண்ட் ஆகுது. பட் ஆக்சுவலாக திஸ் டாட் டிஸ்பிளேன்னு போட்டாலும் அது நடக்கும். இப்போவும் சேம் அவுட்புட் வரும். அப்போ திஸ் இந்த இடத்துல என்னவா யூஸ் ஆகுது, கரண்ட் கிளாஸ் மெத்தடை கால் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பட் இது வந்து இம்ப்ளிசிட்டாகவும் நடக்கிறதுனால, அதாவது நீங்கள் பண்ணலைன்னா கூட திஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்டர்னலாக போட்டுப்பாங்க. திஸ் டாட் டிஸ்பிளேன்னு போடாமல் விட்டால் கூட ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் என்ன நடக்கும், திஸ் டாட் டிஸ்பிளேன்னு தான் கோடு போய் கால் ஆகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ்.